ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் 4th லெசன் தான் பார்க்க போகிறோம். 4th லெசன் என்ன அப்படின்னா மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். இதில் மொத்தம் எத்தனை கேள்விகள் அப்படின்னா மொத்தம் 143 கேள்விகள் ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கும் சேர்த்து நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, பிறப்பால் அனைவரும் சமம். இரண்டாவது கேள்வி, உலகிலுள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன் விருப்பப்படி வாழ இருப்பது. உரிமை. மூன்றாவது கேள்வி, தனிநபர்கள் மற்றும் சமூகம் தொடர்பானவை மனித உரிமைகள். நான்காவது கேள்வி, மக்கள் சுதந்திரமாக மற்றும் விருப்பப்படி வாழ்வதை உறுதி செய்வதுடன் இயல்பாக பெறும் அனைத்து உரிமைகளையும் குறிப்பிடுவது மனித உரிமைகள். ஐந்தாவது கேள்வி, ஒவ்வொரு நாடும் உறுதி செய்வது மக்களின் சம உரிமைகளை. ஆறாவது கேள்வி, இனம், பாலினம், தேசிய இனம், இனக்குழுக்களின் தன்மை, மொழி மற்றும் சமய வேறுபாடின்றி அனைத்து மனிதர்களுக்குமான இயல்பான உரிமைகள் மனித உரிமைகள். ஏழாவது கேள்வி, மனித உரிமைகளில் அடங்கியது அடிமைத்தனம் மற்றும் சித்திரவதைகளிலிருந்து சுதந்திரம், கருத்து மற்றும் கருத்து சுதந்திரம் மற்றும் நியாயமான விசாரணை, வாழ்வதற்கான உரிமை, வேலை மற்றும் கல்வி பெறும் உரிமை. எட்டாவது கேள்வி, அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களின் தொகுப்பானது எங்கு வேரூன்றியிருந்தது? ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளில். ஒன்பதாவது கேள்வி, எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடி மகாசாசனம் த மேக்னா கார்ட்டா 1215 இங்கிலாந்து. உரிமை மனு 1628 த பெட்டிஷன் ஆஃப் ரைட் இங்கிலாந்து. ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் 1679 இங்கிலாந்து. ஆங்கில உரிமைகள் மசோதா 1689. மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு 1789. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா 1791. பத்தாவது கேள்வி, மகாசாசனம் த மேக்னா கார்ட்டா 1215 இங்கிலாந்து மக்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கியதுடன் அரசரை சட்டத்திற்கு உட்படுத்தியது. 11வது கேள்வி, உரிமை மனு 1628 த பெட்டிஷன் ஆஃப் ரைட் இங்கிலாந்து மக்கள் உரிமைகளின் தொகுப்பு. 12வது கேள்வி, ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் 1679 இங்கிலாந்து மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம். 13வது கேள்வி, ஆங்கில உரிமைகள் மசோதா 1689 சில அடிப்படை சமூக குடிமக்கள் உரிமைகளை அமைத்தல். 14வது கேள்வி, மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு 1789 சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களும் சமம் என்று கூறும் பிரான்சின் ஆவணம். 15வது கேள்வி, அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா 1791 குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது. 16வது கேள்வி, மனித உரிமைகள் பற்றிய சிந்தனை எந்த போருக்கு பின்னர் வலுவாக எழுச்சி பெற்றது? இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர். 17வது கேள்வி, கற்பனை செய்ய முடியாத வகையில் மனித உரிமை மீறலுக்கு வழிவகுத்தது இரண்டாம் உலகப் போர். 18வது கேள்வி, எந்த போர்க்காலங்களில் மனித உயிர்கள் அதன் மதிப்பை இழந்தன? இரண்டாம் உலகப் போர் காலங்களில். 19வது கேள்வி, வாழ்க்கை, சுதந்திரம், உணவு, இருப்பிடம், தேசம் ஆகியவை நியாயமற்ற முறையில் மறுக்கப்பட மாட்டாது என்பதை உறுதிப்படுத்த விரும்பியவர்கள் மக்கள். 20வது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபையில் சாசனச் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1945. 21வது கேள்வி, 1945ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனச் சட்டம் உருவாக்கப்பட்ட மாநாடு சான் பிரான்சிஸ்கோ மாநாடு.
22வது கேள்வி, மக்களின் விருப்பங்களான வாழ்க்கை, சுதந்திரம், உணவு, இருப்பிடம், தேசம் ஆகியவை எந்த மாநாட்டில் ஒரு முக்கிய பங்கினை வகித்தன? சான் பிரான்சிஸ்கோ மாநாடு. 23வது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபை எப்பொழுது நிறுவப்பட்டது? 1945 அக்டோபர் 24ஆம் நாள். 24வது கேள்வி, 1945 அக்டோபர் 24ஆம் நாள் உருவான ஐக்கிய நாடுகள் சபை எதன் மீது முக்கிய கவனம் செலுத்தியது? மனித உரிமைகள். 25வது கேள்வி, 1945 அக்டோபர் 24ஆம் நாள் உருவான ஐக்கிய நாடுகள் சபையின் கருப்பொருளாக விளங்கியது? அமைதி மற்றும் பாதுகாப்பு, மேம்பாடு, மனிதாபிமான உதவி, சமூக பொருளாதார விவகாரங்கள். 26வது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபையின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று, மனித உரிமைகளுக்கான சட்டத்தை உருவாக்கியது. 27, யாருடைய வலிமையான தலைமையில் வழிநடத்தப்பட்ட ஆணையம் மனித உரிமைகளின் மீது உலகின் கவனத்தை ஈர்த்தது? எலினார் ரூஸ்வெல்ட்டின். 28வது கேள்வி, முன்னாள் அமெரிக்க அதிபர் பிராங்க்ளின் டி ரூஸ்வெல்ட்டின் மனைவி? எலினார் ரூஸ்வெல்ட்டின். 29வது கேள்வி, உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐ.நா. பொதுச்சபையால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1948. 30வது கேள்வி, மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு மைல்கல். ஐ.நா. பொதுச்சபையால் உலக மனித உரிமைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 31, உலக மனித உரிமைகள் ஐ.நா. பொதுச்சபையால் எப்பொழுது அறிவிக்கப்பட்டது? 1948 டிசம்பர் 10ஆம் நாள். 32வது கேள்வி, உலக மனித உரிமைகள் ஐ.நா. பொதுச்சபையால் எங்கு அறிவிக்கப்பட்டது? பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில். 33வது கேள்வி, உலக மனித உரிமைகள் ஐ.நா. பொதுச்சபையில் இயற்றப்பட்ட தீர்மானம்? பொதுச்சபை தீர்மானம் 217 ஏ. 34வது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுவது? டிசம்பர் 10. 35, பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா, பண்டைய பாரசீகத்தின் முதல் மன்னர்? மகா சைரஸ். 36வது கேள்வி, அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்று அறிவித்தவர்? மகா சைரஸ். 37, இன சமத்துவத்தை நிலைநாட்டியவர்? மகா சைரஸ். 38வது கேள்வி, மகா சைரஸின் அறிவிப்பு மற்றும் மற்ற ஆணைகள் எந்த மொழியில் பதிவு செய்யப்பட்டன? கியூனிஃபார்ம் எழுத்துக்களில், அக்காடியன் மொழியில். 39வது கேள்வி, கியூனிஃபார்ம் எழுத்துக்களில், அக்காடியன் மொழியில் மகா சைரஸின் அறிவிப்பு மற்றும் மற்ற ஆணைகள் எதில் பதிவு செய்யப்பட்டன? சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில். 40வது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபையின் 6 அலுவல் மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பது? மகா சைரஸின் அறிவிப்பு மற்றும் ஆணை. 41, உலக மனித உரிமைகள் கவனத்தில் முதல் 4 விதிகளுக்கு இணையாக இருப்பது? மகா சைரஸின் அறிவிப்பு மற்றும் ஆணை. 42வது கேள்வி, டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினமாக எந்த ஆண்டிலிருந்து அனுசரிக்கப்படுகிறது? 1950. 43வது கேள்வி, மனித உரிமைகள் தினம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நவீன சர்வதேச மகா சாசனம். 44வது கேள்வி, எதனுடைய கொள்கைகள் பெரும்பாலான நாடுகளில், அதாவது 185 நாடுகளுக்கு மேல் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது? மனித உரிமைகளின் கொள்கைகள். 45வது கேள்வி,
உலக மனித உரிமைகள் அறிவிப்பு எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 500க்கும் மேற்பட்ட மொழிகளில். 46வது கேள்வி. உலகில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம். மனித உரிமைகள் ஆவணம். 47. மனித உரிமைகள் கொண்டுள்ள அடிப்படை மதிப்புகள். கண்ணியம், நீதி, சமத்துவம். 48வது கேள்வி. மனித உரிமைகள் கொண்டுள்ள அடிப்படை மதிப்பான கண்ணியம் என்பது வாழ்வதற்கான உரிமை, ஒருமைப்பாட்டிற்கான உரிமை, கட்டாய தொழிலாளர் முறை, அடிமை முறை, இழிவான தண்டனை ஆகியவற்றிற்கான தடை. 49வது கேள்வி. மனித உரிமைகள் கொண்டுள்ள அடிப்படை மதிப்பான நீதி என்பது நேர்மறையான விசாரணைக்கான உரிமை, குற்றத்திற்கு ஏற்றாற்போல் தண்டனை, ஒரே குற்றத்திற்காக ஒன்றுக்கு மேற்பட்ட முறை விசாரணைக்குட்படுத்தாத உரிமை. 50வது கேள்வி. மனித உரிமைகள் கொண்டுள்ள அடிப்படை மதிப்பான சமத்துவம் என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இனம், மதம், பாலினம், வயது, திறமை மற்றும் இயலாமை. 51வது கேள்வி. மனித உரிமையின் அடிப்படை பண்புகள். இயல்பானவை, மாற்ற முடியாதவை, பிரிக்க முடியாதவை, உலகளாவியவை, சார்புடையவை. 52வது கேள்வி. மனித உரிமைகள் எந்த ஒரு நபராலும் அதிகாரத்தாலும் வழங்கப்படாததால் அது இயல்பானவை. 53வது கேள்வி. மனிதனின் வாழ்க்கையும் கண்ணியமும் எது இல்லையெனில் அர்த்தமற்றதாகிவிடும். அடிப்படை உரிமைகள். 54வது கேள்வி. மனித உரிமையின் அடிப்படை பண்புகளை மாற்ற முடியாதவை என்பது தனிநபரிடம் இருந்து பறிக்க முடியாதவைகள். 55வது கேள்வி. மற்ற உரிமைகளை ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட எதை மறுக்க முடியாது? மனித உரிமைகளில் அடிப்படை உரிமைகள். 56வது கேள்வி. ஒருவரின் தோற்றம் அல்லது நிலையை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் பொருந்துவது மனித உரிமைகள். 57வது கேள்வி. தேசிய எல்லையை தாண்டி அனைத்து நாடுகளிலும் அமல்படுத்தப்பட்டது மனித உரிமைகள். 58வது கேள்வி. எந்த உரிமைகள் ஒன்றுக்கொன்று சார்புடையது அல்ல? மனித உரிமைகள். 59வது கேள்வி. பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா. மனித உரிமைகளை உலக அளவில் அறிவித்த பெருமை யாரைச் சாரும்? ஐக்கிய நாடுகளின் பொது சபையை. 60வது கேள்வி. மனித உரிமைகள் பிரகடனத்தில் உள்ளடங்கியுள்ள சட்டப்பிரிவுகள். 30 சட்டப்பிரிவுகள். 61வது கேள்வி. மனித உரிமைகள் எத்தனை முதன்மை பிரிவுகளாக விரிவாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? 5 முதன்மை பிரிவுகளாக. 62வது கேள்வி. மனித உரிமைகளின் 5 முதன்மை பிரிவுகள். வாழ்வியல் உரிமைகள், அரசியல் உரிமைகள், சமூக உரிமைகள், பொருளாதார உரிமைகள், கலாச்சார உரிமைகள். 63வது கேள்வி. ஒவ்வொரு நபருக்கும் அரசாங்கத்தின் சட்டங்களால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுவது. வாழ்வியல், சிவில் உரிமைகள். 64வது கேள்வி. எந்த உரிமைகள் அனைவருக்கும் சமமாக கருதப்பட வேண்டியவை ஆகும்? வாழ்வியல் உரிமைகள். 65வது கேள்வி. வாழ்வியல் உரிமைகளில் அடங்குவது வாழ்வதற்கான உரிமை, சுதந்திரம், அடிமைத் தலையிலிருந்து விடுபடுதல், நியாயமற்ற முறையில் கைது செய்யாமல் இருப்பது. 66வது கேள்வி. அரசாங்கத்தை அமைப்பதிலும் நிர்வகிப்பதிலும் பயன்படுத்தப்படுவது அரசியல் உரிமைகள். 67. நவீன மக்களாட்சியுடன் நேரடி தொடர்புள்ளவை வாழ்வியல் உரிமைகள், அரசியல் உரிமைகள்.
68வது கேள்வி, அரசியல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதிலிருந்து தனிநபரை பாதுகாப்பது. அரசியல் உரிமைகள். 69வது கேள்வி, ஒவ்வொரு தனிநபரையும் தங்கள் நாட்டின் அரசியல் செயல்பாட்டில் பங்கேற்க வழிவகுப்பது. அரசியல் உரிமைகள். 70வது கேள்வி, அரசியல் உரிமைகளில் அடங்குவது கருத்துச் சுதந்திரம், அமைதியாக கூட்டம் நடத்துதல், தன் நாட்டின் அரசாங்கத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, வாக்களிக்கும் உரிமை, பேச்சுரிமை, தகவல்களைப் பெறும் உரிமை. 71 ஒரு தனிநபர் எதில் முழுமையாக பங்கேற்பது அவசியமானது? சமுதாயத்தில். 72 சமூக உரிமைகளில் உள்ளடக்கியது வாழ்க்கை தரத்திற்கு தேவையான கல்வி, சுகாதாரம், உணவு, உடை, தங்குமிடம், சமூக பாதுகாப்பு. 73வது கேள்வி, அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் விரும்பத்தக்க வேலைக்குச் செல்வது பொருளாதாரத்தில் பங்கேற்பதற்கான உரிமை. 74 ஒவ்வொரு தனிநபரும் தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமை இருப்பதை உறுதி செய்வது பொருளாதார உரிமைகள். 75 பொருளாதார உரிமைகளில் அடங்கும் உரிமைகள் வேலைவாய்ப்பு, நியாயமான ஊதியத்திற்கான உரிமைகள், நியாயமான வேலை நேரம், தங்குமிடம், கல்வி, போதுமான வாழ்க்கை தரம், சொத்துரிமை. 76வது கேள்வி, கலாச்சார உரிமைகள் என்பது சமயச் சுதந்திரம், மொழியை பேசுவதற்கான உரிமை, சமூகத்தின் கலாச்சார வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான உரிமை, அறிவியல் முன்னேற்றத்தில் பங்கு பெறுவதற்கான உரிமை, தார்மீக மற்றும் பொருள் ஆர்வத்தை பாதுகாக்கும் உரிமை. 77வது கேள்வி, மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரம் பெற்ற ஆணையம் பொருளாதார மற்றும் சமூக சபை. 78வது கேள்வி, எதை உறுதி செய்வதற்காக தேசிய மற்றும் மாநில அளவிலான மனித உரிமை ஆணையங்கள் நிறுவப்பட்டன? மனித உரிமைகளின் பாதுகாப்பை. 79வது கேள்வி, இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்பொழுது நிறுவப்பட்டது? 1993ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் நாள். 80வது கேள்வி, இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சுதந்திரமான, சட்டபூர்வமான, அரசியலமைப்பு சாராத ஓர் அமைப்பு. 81 இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லியில். 82வது கேள்வி, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் என்பது ஒரு தலைவர், பிற உறுப்பினர்கள். 83வது கேள்வி, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். 84 தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் வயது 70 வயது. 85 தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இதில் எது முன்னாடி வருதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பதவிக்காலம் இருக்கும். 86 தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது? 5 பிரிவுகளை. 87 தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 5 பிரிவுகள் சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப் பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு, நிர்வாகப் பிரிவு. 88வது கேள்வி, இந்தியாவில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் பொறுப்பானது மனித உரிமை ஆணையம். 89 மனித உரிமைகள் மற்றும் வாழ்வியல் உரிமைகளுக்கு இணையான வேறுபாடுகள்.
என்னென்ன அப்படின்னா, மனித உரிமைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்துட்டு தேசிய இனம், பாலினம், இன, மதம் மற்றும் வயது ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் எல்லா இடங்களிலும் எல்லாருக்குமே வந்துட்டு உரித்தானது மனித உரிமைகள். அதே வாழ்வியல் உரிமைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்டில் அல்லது மாநிலத்தில் குடியுரிமை பெறுவதன் மூலம் ஒருவர் அனுபவிக்கும் உரிமைகள். அப்போ குடியுரிமை மூலமா அனுபவிச்சாங்க அப்படின்னா, அது வந்துட்டு வாழ்வியல் உரிமைகள். அடுத்த பாயிண்ட்டு, மனித உரிமைகள் உலகிலுள்ள அனைத்து மக்களுக்கும் மற்றும் அனைத்து நாடுகளுக்கும் உரியது. அதே சிவில் உரிமைகள் பார்த்தோம் அப்படின்னா, நாட்டிற்கு நாடு அல்லது அரசாங்கத்திற்கு அரசாங்கம் பெரிதும் வேறுபடுகின்றன. இது வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு உரியதானது. இது வந்துட்டு வேறுபடுது. இவை அரசியலமைப்பு சட்டத்துடன் தொடர்பானவை. எது? வாழ்வியல் உரிமைகள். அரசியலமைப்பு சட்டத்தோட தொடர்பானவை இல்லாதது மனித உரிமைகள். அடுத்து, எந்த ஒரு தேசமும் தனிநபருக்கான மனித உரிமைகளை பறிக்க முடியாது. ஆனா, அந்தந்த நாடுகள் பல்வேறு வகையான சிவில் உரிமைகள் மூலம் சுதந்திரங்களை வழங்கவோ அல்லது மறுக்கவோ முடியும். இப்போ குடியுரிமையை கொடுக்கலாம், குடியுரிமையை பறிக்கவும் செய்யலாம். அந்த மாதிரி இருக்கிறது தான் வாழ்வியல் உரிமைகள். அடுத்து, மனித உரிமைகள் பிறப்பின் அடிப்படையில் இயற்கையாக அமையப்பெற்ற அடிப்படை உரிமைகள். அதாவது பிறப்பின் அடிப்படையில் அடிப்படை உரிமை. அதே சிவில் உரிமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்துட்டு சமூகத்தினால் உருவாக்கப்படுகின்றன. இதுதான் மனித உரிமைகளுக்கும் வாழ்வியல் உரிமைகளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். அடுத்து 90வது கேள்வி, தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1997ஆம் ஆண்டு ஏப்ரல் 17. 91வது கேள்வி, தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் செயல்படுவது மாநில அளவில். 92வது கேள்வி, ஒரு தலைவர் உள்ளிட்ட 3 உறுப்பினர்களை உள்ளடக்கியது மாநில மனித உரிமைகள் ஆணையம். 93வது கேள்வி, எந்த துறைகள் தொடர்பான மனித உரிமை மீறல் மாநில மனித உரிமைகள் ஆணையம் விசாரிக்கும்? 7வது அட்டவணையில் உள்ள மாநில பட்டியல் பொதுப்பட்டியல். 94வது கேள்வி, அரசாங்கங்களின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதுடன் மனித உரிமை கொள்கையின்படி செயல்படுமாறு வலியுறுத்தப்படுவது அரசு சாரா நிறுவனங்கள், மனித உரிமை நிறுவனங்கள். 95வது கேள்வி, மனித உரிமை நிறுவனங்கள் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம். அடுத்த பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா 96வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவுகளில் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் சட்டப்பிரிவு பிரிவு 24. 97வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவுகளில் ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு பிரிவு 39F. 98வது கேள்வி, 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயலும் சட்டப்பிரிவு பிரிவு 45. 99வது கேள்வி, குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாடு எப்பொழுது நடந்தது? 1989ஆம் ஆண்டு. 100வது கேள்வி, 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டின் பிரிவு 1 படி 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தை. 101வது கேள்வி, குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது? 1989ஆம் ஆண்டு நவம்பர் 20. 102, ஒரு முக்கியமான தேசிய சொத்தாக கருதப்படுவது குழந்தை. 103, தேசத்தின் எதிர்காலமானது எதை பொறுத்தது? அந்நாட்டின் குழந்தைகள் எவ்வாறு வளர்ந்து முதிர்ச்சி அடைகிறார்கள் என்பதை பொறுத்தது.
104வது கேள்வி, எதிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது நமது சமூகத்தின் முக்கிய நோக்கமாக உள்ளது? அனைத்து வகையான சுரண்டல்களிலிருந்து, தவறான பயன்பாட்டிலிருந்து. 105வது கேள்வி, எங்கு குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்க சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன? இந்தியாவில். 106வது கேள்வி, சர்வதேச பெண்கள் ஆண்டு என ஐநா சபை எப்பொழுது அறிவித்தது? 1978. இது பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா. 107வது கேள்வி, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு என ஐநா சபை எப்பொழுது அறிவித்தது? 1979. 108வது கேள்வி, 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்கு வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு. பிரிவு 21A. 109வது கேள்வி, குழந்தை தொழிலாளர் சட்டம் தடை மற்றும் சீரமைப்பு சட்டம். 1986. 110. 15 வயது பூர்த்தியடைந்த எந்த ஒரு குழந்தையையும் வேலைக்கு அமர்த்த தடை செய்யும் சட்டம். குழந்தை தொழிலாளர் சட்டம் தடை மற்றும் சீரமைப்பு சட்டம் 1986. 111. போதுமான கவனிப்பு இல்லாமல் இருக்கும் குழந்தைகளை நட்பு ரீதியில் அணுகி அவர்களை சீர்திருத்த முயற்சி மேற்கொள்ளும் சட்டம். சிறார் நீதிச் சட்டம் 2000. குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தல். 112வது கேள்வி, பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். போக்சோ 2012. 113வது கேள்வி, குழந்தைகளின் நலனுக்காக மிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டிய அம்சம் என கருதும் சட்டம். போக்சோ 2012. 114 பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா. குழந்தைகளுக்கான உதவி மைய எண் 1098. 115 இந்தியாவில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை குழந்தைகளுக்கான உதவி மையம். 116 குழந்தைகளுக்கான உதவி மையம் எதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது? குழந்தை தொழிலாளர்கள், குழந்தை திருமணம், வன்கொடுமை. 117 பெண்கள் மற்றும் சிறுமியின் உரிமைகளும் மனித உரிமைகளாகும். 118வது கேள்வி, தங்களது உரிமைகளை முழுமையாகவும் சமமாகவும் அனுபவிக்கவும் அனைத்து பாகுபாடுகளிலிருந்தும் விடுபடவும் யாருக்கு உரிமை உள்ளது? பெண்களுக்கு. 119வது கேள்வி, மனித உரிமைகளுக்கான அடிப்படைகள். அமைதி, பாதுகாப்பு, நிலையான வளர்ச்சி. 120வது கேள்வி, பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் சமமான உரிமைகளை உறுதி செய்வது. ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம். 121 பெண்களுக்கெதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மசோதாவை ஐநா பாதுகாப்பு சபை எப்பொழுது ஏற்றுக்கொண்டது? 1979ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில். 122 1979ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் ஐநா பாதுகாப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெண்களுக்கெதிரான மசோதா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா. 123 4வது உலக மகளிர் மாநாடு எங்கு நடைபெற்றது? பெய்ஜிங். 124 பெய்ஜிங்கில் 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற வருடம் 1995. 125வது கேள்வி, 4வது உலக மகளிர் மாநாடு உருவாக்கியது. பெண்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதற்கு, உலக அளவில் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு.
126வது கேள்வி, பெய்ஜிங் மாநாட்டின் இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்காக செயல்படும் அமைப்பு யுனிஃபெம். 127 யுனிஃபெம் என்றழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு எந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது? 1995. 128வது கேள்வி, பெண்களும் சிறுமிகளும் உரிமைகளை முழுமையாக அனுபவிக்கும் போதுதான் உண்மையான சமத்துவம் நிலவும். 129 பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் 2007. 130வது கேள்வி, எந்த சட்டம் மூத்த குடிமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பராமரிப்பை வழங்குவதற்கும் அவர்களின் குழந்தைகள் மற்றும் வாரிசுதாரர்களின் சட்டபூர்வமாக கடமையாகிறது? பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் 2007. 131 முதுமை காலத்தில் பாதுகாப்பும் ஆதரவும் அளிப்பது எவ்வாறு கருதப்படுகின்றன? மனித உரிமைகளாக. 132வது கேள்வி, இந்து விதவை மறுமணச் சட்டம் 1856. 133 விதவைகள் மறுமணத்தை சட்டபூர்வமாக்கிய சட்டம். இந்து விதவை மறுமணச் சட்டம் 1856. 134 பெண்களின் திருமண வயது 21 என்று சட்டபூர்வமாக்கிய சட்டம். இந்து திருமணச் சட்டம் 1955. 135 பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபு வழியாக பெறுவதை உறுதி செய்யும் சட்டம். இந்து வாரிசு சட்டம் 1956. 136 வரதட்சணை என்ற பெயரில் மருமகளை மோசமாக நடத்துவதற்கு கடுமையான தண்டனை வழங்கும் சட்டம். வரதட்சணை தடை சட்டம் 1961. 137வது கேள்வி, பெண்களுக்கு நிவாரணம் அளிக்கும் சட்டம். பெண்களை வேலை செய்வதற்கு எதிரான சட்டம் 1997. 138வது கேள்வி, பத்திரிகைகள் செய்தித்தாள்கள் போன்றவற்றில் பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலை தடை செய்யும் சட்டம். அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999. 139வது கேள்வி, பெண் தொழிலாளர்களை பாதுகாக்கும் சட்டம். தொழிற்சாலை சட்டம் 1948. தோட்டத் தொழிலாளர்கள் சட்டம் 1951. சுரங்கச் சட்டம் 1952. மகப்பேறு நலச்சட்டம் 1961. 140வது கேள்வி, கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் துன்புறுத்தப்படுவதிலிருந்து பாதுகாக்கும் சட்டம். குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. 141 ஒவ்வொருவருக்குமான சமத்துவம் மற்றும் நேர்மை பற்றியது. மனித உரிமைகள். 142 அனைவரையும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடக்கப்படுவதை உறுதி செய்வது. மனித உரிமைகள். 143வது கேள்வி, எதை பாதுகாப்பது அனைவரின் பொறுப்பாகும்? மனித உரிமையை. மொத்தம் 143 கேள்வி, அதை பார்த்துட்டோம். அடுத்து புக் பேக் பார்த்துடலாம். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கேள்வி, 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. ஐநா சபை. 2வது கேள்வி, 1995ஆம் ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் டேஷில் கூடினர். பெய்ஜிங். 3வது கேள்வி, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. 1993. 4வது கேள்வி, ஐநா சபை
1979ஆம் ஆண்டை சர்வதேச ஆண்டாக அறிவித்தது? குழந்தைகள் சர்வதேச ஆண்டாக. 5வது கேள்வி, உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள்? டிசம்பர் 10. 6வது கேள்வி, மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகா சாசனம் என அழைக்கப்படுவது எது? மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. 7வது கேள்வி, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார்? ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. யார் நியமனம் செய்வாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். 8வது கேள்வி, உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை யாவை? 30 சட்டப்பிரிவுகள். 9வது கேள்வி, தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவிக்காலம் என்ன? 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. 10வது கேள்வி, தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் அமைந்துள்ள இடம்? புதுடெல்லி. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, ஒவ்வொரு தனிமனிதனும் கண்ணியமான வாழ்க்கை வாழ டேஷ் உண்டு, உரிமை உண்டு. 2வது கேள்வி, மனித உரிமைகள் என்பது டேஷ் உரிமைகள், இயல்பான உரிமைகள். 3வது கேள்வி, மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? 1997 ஏப்ரல் 17. 4வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் 24வது சட்டப்பிரிவு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. 5வது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு? 1945 அக்டோபர் 24. அடுத்து பொறுத்துக. எலினார் ரூஸ்வெல்ட். எலினார் ரூஸ்வெல்ட் வந்துட்டு மனித உரிமைகளுக்கான ஆணையம். மனித உரிமைகளுக்கான ஆணையம். சைரஸ் சிலிண்டர். சைரஸ் சிலிண்டர் வந்துட்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இது வந்துட்டு பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. அடுத்து பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம். பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் வந்துட்டு 1997. 4வது குழந்தை உதவி மைய எண் 1098 1098 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 வாழ்வியல் உரிமைகள். வாழ்வியல் உரிமைகள் வந்துட்டு உலகின் முதல் மனித உரிமைகள் சாசனம். அரசியல் உரிமை அப்படின்றது வாக்களிக்கக்கூடிய உரிமை. ஸோ ஆன்சர் வந்துட்டு 4 3 2 6 1 5. அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக. முதல் கேள்வி, மனித உரிமைகள் மற்றும் வாழ்வியல் உரிமைகள் ஒரே மாதிரியானவை. இது வந்துட்டு தவறு. 2வது கேள்வி, மனித மற்றும் குடிமகனின் உரிமைகள் அறிவிப்பு இந்தியாவில் அறிவிக்கப்பட்டது. இதுவும் வந்துட்டு தவறு. 3வது கேள்வி, 1993ஆம் ஆண்டு மனித உரிமை சட்டம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக வழிவகுத்தது. சரி. 4வது கேள்வி, பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதிகாரம் பெற்றுள்ளது. இதுவும் சரி. 5வது கேள்வி, மனித உரிமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தேசிய மாநில அளவிலான மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டுள்ளது. இதுவும் சரி. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா தவறான கூற்றை கண்டறியவும். ஃபர்ஸ்ட் ஒன் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சட்ட ரீதியான அமைப்பாகும். இது சரி. அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஓர் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும். இது தவறு. அரசியலமைப்பு சாராத அமைப்பு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆ. அடுத்து 2வது கேள்வி, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குறித்து
பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? இதுவும் தவறான கூற்று தான் கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஏ. இந்த ஆணையத்தின் தலைவரும், உறுப்பினர்களும் இந்திய உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிறார்கள். இது வந்துட்டு தவறு. யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர். 3வது கேள்வி கூற்று. டிசம்பர் 10ஆம் நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இது வந்துட்டு சரி. காரணம், இது எலினார் ரூஸ்வெல்ட்டின் பிறந்த நாளை நினைவு கூறுகிறது. இது வந்துட்டு தவறு. அப்போ கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. அடுத்து 4வது கேள்வி. பின்வரும் கூற்றை ஆராய்க. மாநில மனித உரிமைகள் ஆணையம் பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு ஆகும். 2வது, மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தலைவர் மற்றும் 3 உறுப்பினர்களை கொண்டது. இது வந்துட்டு சரிதான். ஒரு தலைவர், 3 உறுப்பினர்களை கொண்டது. சரி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்னும் அத தான் சொல்லியிருக்காங்க. மனித உரிமைகள் ஆணையம் பல உறுப்பினர்கள். அப்ப பல அப்படின்னாலே 1 + 3 வந்துரும். அப்புறம் பல. அதனால இதுவுமே வந்துட்டு சரிதான். 1 மற்றும் 2 சரி. புக் பேக்கும் பார்த்துட்டோம். அதே மாதிரி புக்ல இருந்து லைன் பை லைன், அதாவது நான் ஒரு இது கூட விடல. எல்லாத்திலிருந்தும் எடுத்து தான் நான் வந்துட்டு கன்டென்ட் குடுத்துருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாரி நெனைக்கிறேன். இதோட கன்டினியூவேஷன் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.